ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷு டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இன்ஷாட் எடிட் தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? மறக்காமல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இழுத்து விட்டுருங்க. ஸோ 9:60 வச்சுருக்கேன் நான். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 கிட்ட வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியூரேஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒவ்வொன்றா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கே எடுத்துக்கோங்க. ஸோ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பார்த்தேன், பட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ஃபுல் ஸ்க்ரீனுக்கே இழுத்து விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ கம்மி பண்ணிவிட்டு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் இந்த கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நான் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தேவையோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மூவ் ஆகுற மாதிரி நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திக்கும் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவாக வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. செட் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி தான் லைட்டாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். பார்க்கவே செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சாங் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை விட லுக்காக இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலராக வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். நான் 2 ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒப்பாசிட்டியை நல்லா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு டார்க்காக வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கலர் தேவைப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எஃபெக்ட்குள்ளே போய்க்கிறேன் நான். ஸோ எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் போயிட்டு நான் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை -டிகிரியில் வச்சு பிளாக் கலராக மாற்றிக்கிறேன் நான். ஸோ பிளாக் கலரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டுக்கும் அதுக்கும் செம்ம லுக்காக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு ஆட் பண்ணுவோம் நம்ம. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாகவே இருக்கும் இந்த இது. ஸோ பிப் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பிளெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர் மாதிரி வரும். பார்க்குறதுக்கே செம்ம லுக்காக இருக்கும். ஸோ இது முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிப் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோவுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் பிளெண்ட்குள்ளே போய்க்கோங்க. பிளெண்ட்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இது பாட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம ரொமான்டிக்கான பாட்டு, பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை எடிட் பண்ணும்போது. ஸோ பர்சனலாக இந்த சாங் வேறு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வேறு. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சா, ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இப்போ போட்டு பார்த்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ இருக்குது பார்த்தீங்களா, பனி விழுகிற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது -டிகிரியில் நல்லா இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது விழுகிறது. ஸோ நல்லாவே இருக்கும், அது லுக்காகவும் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராகவே எடிட் ஆகிருச்சு. இந்த மாதிரி சிம்பிளாகவே நீங்கள் எடிட் பண்ணிடலாம். 5 நிமிஷம் வேலை தான். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த பர்சனுக்கு எடிட் பண்ணுறீங்களோ அந்த பர்சனுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எடிட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கனாலும் வச்சுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோக்கு எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.